இங்க விடுதலையோட வாழ்வதற்கு ஒன்று மட்டும் யோசிங்க. கடந்ததை நினைத்து நான் கலங்க, நடந்ததை மறந்து விடு. எல்லாம் நன்மைக்கு. ஜெபம் பண்ணணும், அழலாம், உபவாசம் இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அவர் என்னை விசாரிக்கிறவர் ஆனபடினால் என் கவலைகள் எல்லாம் எங்க வச்சிருவேன் அப்படின்னு சொன்னா அவர் மேல வாழ போகிற வாழ்க்கை கொஞ்ச நாட்கள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள். அதுல பாதி வாழ்க்கைய யோசிச்சு 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 நம்மளையே நம்ம ஏன் கெடுக்கணும்? வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய திரளான யோசனையினால் நீ குண்டானாய் அப்படின்னு நான் போட்டிருக்குது. இல்லைன்னா உன் திரளான யோசனையினால் நீ பெருகினாய் அப்படின்னு நான் போட்டிருக்குது. உன் திரளான யோசனையினால் நீ தலைவன் ஆனாய் அப்படின்னு நான் போட்டிருக்குது. உன்னுடைய திரளான யோசனையினால் நீ இளைத்து போனாய், மெலிஞ்சு போனாய். நிறைய பேர் ஆள் பார்க்கறதுக்கு வெளியே வாட்ட சாட்டமா குண்டா தான் இருக்கிறீங்க. ஆனா உள்ள எப்படி இருக்குது? உள்ள நிறைய பேருக்கு எலும்பும் தோலுமா இருக்குது. ஸ்ட்ராங்கே இல்லை, பலனே இல்லை, இழைச்சு போயிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா திரளா யோசனை. எப்ப பார்த்தாலும் யோசனை.